வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங் ஆப்பில் நம்மளோட அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுல டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட் போயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேவ்டு அட்ரஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எதுவும் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அங்கே இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறதுனால நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அட்ரஸை. இல்லை ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுமே இல்லை. ஸோ புதுசாக ஆட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். மேலே பார்த்தீங்கன்னா ஆட் அ நியூ அட்ரஸ்னு பட்டன் இருக்கும். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் கேட்பாங்க. சரியா? ஃபுல் நேமு, ஃபோன் நம்பரு. ஓகே. ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிக்குது. உங்கள் நேம் கொடுக்க போகிறீங்க, ஃபோன் நம்பர், பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி அண்ட் ஹவுஸ் நம்பர் இல்லை பில்டிங் நேம். ஹவுஸ் நம்பர் கொடுக்குறதுனாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஃப்ளாட் நேம் கொடுக்கலாம். ஓகே. அந்த ரோடு நேம் இருக்கும் இல்லையா, ஏரியா இல்லை காலனி நேம், அதை கொடுத்துட்டு அந்த டைப் ஆஃப் அட்ரஸ்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ஹோமா ஒர்க்கான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் அட்ரஸ் கொடுக்குறதுனா உங்கள் ஒர்க் கம்பெனி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஹோம்னா ஹோம் கொடுத்துட்டு சேவ் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேவ் ஆயிரும். ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேவ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டெம்பரரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா அந்த அட்ரஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு டெமோக்காக ஒரு ராங்கான அட்ரஸ் தான் அடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் அடிஷ்னலாக அட்ரஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கம்பெனி அட்ரஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் போடும்போது எந்த அட்ரஸ்க்கு பொருள் வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. மறுபடியும் ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு கம்பெனி அட்ரஸை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். சரியா? அடித்து ஃபில் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.